வணக்கம் நண்பர்களே, உங்களெல்லாம் சந்திக்கிறதில்ல ரொம்ப மகிழ்ச்சி. சமீபத்தில் அப்படியே யூடியூப்பில் ஸ்க்ரால் பண்ணும்போது ஒரு ஃபேரி டெய்ல் வீடியோ வந்தது. கோல்டி லாக்ஸ்ன்ற ஒரு ஃபேரி டெய்ல் வீடியோ வந்தது. ஒரு பொண்ணு வந்து பட்டர்ஃப்ளை பிடிக்கிறேன்னு சொல்லி அப்படியே போயிட்டே இருப்பா, துரத்திக்கிட்டே இருப்பா. காட்டுக்குள்ளார போயிடுவா. போயிட்டு சின்ன பொண்ணு பார்த்தோன்னா ஒரு வீடு இருக்கும், தனி வீடு இருக்கும். கதை வந்து தட்டி பாப்பா, யாரும் இல்லை. அப்படி புஷ் பண்ணுவா, கதவை திறந்தோடனே புஷ் பண்ண உள்ளார போயிடுவான். அப்புறம் கதவு திறந்திருக்கும், உள்ளார போயிடுவான். பார்த்தீங்கன்னா 3 இதில் வந்து கஞ்சிகள் வச்சுருப்பாங்க சாப்பிட்றதுக்கு. யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ பார்த்தா இதை தொட்டு பாப்பா, ரொம்ப கொதிக்கும், விட்டுருவா ஐயோன்னு. 2வது தொட்டு பாப்பா, ரொம்ப சில்லுன்னு இருக்கும், அதனால் அதையும் சாப்பிட மாட்டாள். 3வது பதமாக இருக்கும், கரெக்டான சூட்டில் இருக்கும், அதை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு போயிடுவான். அதுதான் அந்த கோல்டி லாக்ஸும் 3 பேர்ஸ்ன்ற ஒரு கதையோட ஃபேரி டெய்ல். அது அப்படியே தொடர்ந்துக்கிட்டே போகும். இதில் இருக்க ஒரே ஒரு விஷயந்தாங்க, எல்லாத்துலேயுமே அந்த ஜஸ்ட் ரைட்டுன்றதை நம்ம எடுத்துக்கிறோமா, நம்ம இலக்கை நம்ம முடிவு பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு சில இதெல்லாம் ஸ்பீச்சஸ்லாம் நம்ம போவோம், கேட்போம், பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிஸ் எல்லாம் பார்ப்போம். நமக்கும் அவங்களுக்கும் கேப் இருக்கும் போது அது ஏதோ யாரோ ஒருத்தர் சொல்கிறாருன்றது முடிஞ்சு போயிடும். ஆனால் இதே நமக்கும் அந்த ஒரு இலக்கு, அவங்க சொல்கிற இலக்குக்கும் கேப்பு கொஞ்சமாக இருக்கும்போது என்ன நினைப்போம், கொஞ்சம் எட்டி பிடிச்சிடலாம் போல இருக்கே அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளார வரும். அதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது, அதாவது ரொம்பவும் நம்ம டார்கெட்டை ஹையாக வச்சிடக்கூடாது, ரொம்பவும் லோவாக இருக்கக்கூடாது டார்கெட். இதமாக நம்மளால் அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். ஒரு அத்லீட் எடுத்துக்கலாங்க, இல்லை ஒரு ஜிம்முக்கு போகிறவங்களா இருக்கலாம், ட்ரைனிங் பண்ணுறவங்களா இருக்கலாம், ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் பண்ணுறவங்க, இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் அத்லீட். டெய்லி அவங்க பண்ணதே பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஓவர் டூ பண்ணாங்கன்னா மசில்ஸ் எல்லாமே கிராஷ் ஆகி பிரேக் டவுன் ஆகிடுவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சிமிலர்லி பார்த்தீங்கன்னா நமக்கு லைஃப்லேயுமே அதே தாங்க. ஒரு வீடியோ கேமில் கூட எடுத்துக்கிட்டோம்னா லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ண நமக்கு அந்த அப்ரோச் வந்து சக்ஸஸை நோக்கி நம்ம வந்து ஓடிட்டுருப்போம். அடுத்த நம்ம யோசிக்கும் போதுங்க, அதே அளவில் இருந்தோம்னா போர்டம் தாங்க வரும். ரொம்ப ஹை டார்கெட் அச்சீவ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளாக ஒரு செட் பண்ணிக்கிட்டு அதை நோக்கி ரொம்ப நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணும்போது என்னாகும், ஃப்ரஸ்ட்ரேஷன் தாங்க வரும். ஆனால் ஒரு அச்சீவபிள் டார்கெட்டை நம்ம வந்து ஒரு இலக்காக வச்சுட்டு நம்ம பண்ண வரும்போது கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குங்க. ஸோ அந்த டார்கெட்டை செட் பண்ணுறது நம்ம தாங்க பண்ணணும். இந்த காணொலியை பார்த்தமைக்கு மிக்க நன்றி.